ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சேனல் தமிழ் FTSK. ஸோ நம்ம ஆலப்புழா சீரிஸோட பார்ட் 3 வீடியோ தான் இது. ஸோ நம்ம போட் ஹவுஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்தாச்சு. இருக்கா கேரளா பால சாரி ஃபேக்ட்ரி இருக்கா, சாரி ஹேண்ட்லூம், இந்த ஸ்பைசஸ் இருக்கா, ஓகே, இந்த பாதிராமலை ஐலண்ட் இருக்கா, இந்த பனானா சிப்ஸ் இருக்கா, இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஆலப்புழா பீச் சைடில் ஓப்பன் தரோம். லாஸ்ட்டு ஆலப்புழா பீச் சைடில் ஹோட்டல் ரூம். ஸோ இந்த மாதிரி ஆட்டோ டிரைவர்ஸ் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோன்னு. ஸோ எல்லாமே பக்கம் தான் உங்களுக்கு. ஆலப்புழா பீச், மராரி பீச்லாம் பக்கம், நீங்களே போய்க்கலாம். ஸோ ஆட்டோ எடுத்திங்கன்னா 500,000 அந்த மாதிரி கேட்பாங்க. நம்ம ஆட்டோ வந்து நம்ம ரூம் போகிறதுக்கு மட்டும் புக் பண்ணோம். போகிற வழியில் சில இடம் மட்டும் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற சின்ன ஒரு ஃபேக்ட்ரி தான். இங்கே பார்த்திங்கன்னா பியூரான கோகோனட் ஆயில் அவங்களே மிஷின் வச்சு பாட்டிலில் வந்து அதை வந்து அந்த ஆயிலை வந்து ப்யூர் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரளாவில் வந்து பியூரான கோகோனட் ஆயில் உங்களுக்கு தலைக்கு யூஸ் பண்ணலாம், சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து 500 ml 1000 ml இந்த மாதிரி பாட்டிலில் இருக்கும். ஸோ நம்ம ஒரு 1/2 லிட்டர், அதாவது 500 ml மட்டும் வாங்கிட்டோம். ஜஸ்ட் ஒரு 200 அந்த மாதிரி தான் ப்ரைஸ் வரும். ஸோ இது ரொம்பவே நல்லது, நல்ல சுத்தமானது. ஸோ அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆட்டோக்காரர் நம்மளை கூப்பிட்டு வந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த கசவு ஆலயம், அதாவது ஹேண்ட்லூம்ஸ் வந்து கையிலே நெய்கிற அந்த கேரளா சாரீஸ்லாம் வந்து செய்கிற ஃபேக்ட்ரி. கையிலே நெய்கிறது கொஞ்சம் இதெல்லாம் ரொம்ப கம்மியாகிடுச்சு. அழிஞ்சு போச்சு, ரொம்ப கம்மி. இவங்களே அந்த கேரளா ஒயிட் சாரிலாம் செஞ்சு விற்கிறாங்க. நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் நம்ம பட்ஜெட் வந்து கம்மியிலையும் இருக்குது, கூடையும் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து இங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். தேவைன்னா வாங்கலாம், இல்லைனா விசிட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்தது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைஸ் கடை. இது பார்த்திங்கன்னா SP ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பைசஸ், அதாவது டீ தூள், இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் நிறைய இருந்தது. அவங்க கேரளாவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல நேச்சுரலான ஸ்பைசஸ் எல்லாமே கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ஹோம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு இதெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ வீடுகளுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஸ்டாச்சூஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நீங்கள் வாங்கி வைக்கலாம். அது போக இந்த மாதிரி பவுடர்ஸு, ஆயில்ஸு, இந்த மாதிரி ஹெர்பல் ஆயில்ஸு, அது மாதிரி வீட்டுகளுக்கு இந்த படகு, இந்த போட் ஹவுஸ் மாதிரி சின்னதாக செஞ்சு மெமரிஸ்க்காக நீங்கள் இதை வாங்கிட்டு போகலாம். பெரிய போட் ஹவுஸ்லேருந்து சின்ன போட் ஹவுஸ் வரைக்கும் வந்து சின்னது வரைக்கும் செஞ்சு அவங்களே ஓனாக செய்கிறது. ஸோ இது வந்து 200, 500, 1000 ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. சின்ன சின்ன பைக்ஸு, இந்த மாதிரி படகுலேயே வந்து போட்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. மரத்தில் இருக்குது, பிளாஸ்டிக்கில் இருக்குது, அண்ட் இந்த மாதிரி யானையெல்லாம் வந்து நிறைய ஸ்டாச்சூஸ்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த SP ஸ்பைசஸ் ஷாப்பில் வந்து நம்ம ஞாபகமாக இருக்கணும் ஒரு சின்ன வந்து போட் ஹவுஸோட மினியேச்சர் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அது வந்து ஒரு மெமரிஸ்க்காக வாங்கியிருந்தோம். அது கூட ஆயில், ஒரு ஹெர்பல் ஆயிலும் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் MS ஹாட் சிப்ஸ்னு ஒரு இடத்துல நிப்பாட்டினார். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடுகளுக்கு சாப்பிட்றதுக்கு சிப்ஸு எல்லாமே நேச்சுரலாக வந்து கேரளியம் ஹாட் சிப்ஸ் அப்படிங்கிற கடையை தான் வந்திருந்தோம். இங்கே பற்றி சிப்ஸ் மட்டும் இல்லாமல் சிப்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நேந்திரன் சிப்ஸ்லேருந்து ஏகப்பட்ட காரம், ஸ்வீட்டுன்னு ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே நீ அவங்க கோகோனட் ஆயிலில் பொரிக்கிறது. பிளாக் பெப்பர், ஸ்பைசி, ஸ்வீட்டு, ரைஸ், டொமேட்டோ மிக்சிங்க. ஸோ எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நமக்கு சாப்பிட கொடுத்தாங்க. சில இது வந்து ஸ்வீட்டு, காரம்னு மிக்ஸ் பண்ணி வாங்கினோம். நல்லா சூப்பராக இருந்தது. நான் கொஞ்சம் வாங்கிட்டோம். இது என்ன ஆயிலா? கோகோனட் ஆயிலா?
இவங்ககிட்ட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அல்வா, தொதல் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம அல்வாவும் கொஞ்சம் வாங்கிட்டோம், சிப்ஸும் கொஞ்சம் வாங்கிட்டோம். இப்போ இதுவும் அந்த எண்ணெய் ஊற்றி வைக்கிறது தானே, ஆயில் ஊற்றி வைக்கிறது அந்த கலர் ஆகிடும், இந்த வாரத்துக்கு அந்த கலர் ஆகிடும். இந்த வேற போட்டுட்டு மாற்றிட்டு ஃபில்டர் பண்ணி மாற்றிடணும். 3 டைப்ஸ். இவங்ககிட்ட கேஷ்யூஸ், பாதாம் இதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே நீங்கள் இவங்ககிட்ட வாங்கலாம் இந்த கடையில். ஸோ நம்ம ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்ப ஆட்டோவில் வந்து போயிட்டுருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பைக் வந்து எடுக்க போகிறோம். ஸோ பைக் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து நம்ம வந்து ஓட்ட போகிறோம். இங்கே வந்து நீங்கள் பைக் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் ஆட்டோக்கு பதிலாக பைக்கை ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம், நல்ல பட்ஜெட்டாக இருக்கும். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேசபெல்லா அப்படிங்கிற ஒரு ரெண்டல் பைக்கு, அது வந்து ஹோம் தான், சொந்த வீட்லேயே வந்து பக்கத்தில் வந்து பைக், நிறைய பைக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பைக்னால் அவங்ககிட்ட ஃபுல்லாக ஸ்கூட்டி தான். அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விதமான ஸ்கூட்டிலாம் கிடைக்கும். அக்சஸ்ஸு அண்ட் என்டார்க்குன்னு சொல்லிட்டு நிறைய வந்து வண்டி நல்ல கண்டிஷனில் உங்களுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. அண்ட் புல்லட் கூட வச்சுருக்காங்க. பட் உங்களுக்கு வந்து ஸ்கூட்டி வந்து எங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்தது. அவங்களே ஹெல்மெட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நம்ம வந்து ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் எடுத்தோம். 1 டேக்கு வந்து ஜஸ்ட்டு 500 தான். நெக்ஸ்ட் டே வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நாங்கள் ஒரு நாள் வச்சுட்டு போகிற வரைக்கும் வச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடலாம் தான் வாங்கினோம். ஸோ ரெண்ட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 500 தான் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அதே ஆட்டோ எடுத்திங்கன்னா நிறைய காஸ்ட் வரும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு மராரி பீச் வந்து கிளம்பியாச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் அலப்பிலேருந்து மராரி பீச் வந்து உங்களுக்கு செம்ம ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. பீச் பக்கத்தில் நல்ல உங்களுக்கு தென்னை மரம் எல்லாம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை நம்ம போய் பார்க்கலாம். நம்ம மராரி பீச் வந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வந்தாச்சு. செம்ம ஒரு பீச் இது. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மராரி பீச். நிறைய வந்து உங்களுக்கு ஷாப்ஸ்லாம் இருக்கும், ஐஸ்கிரீம்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேங்கோ, இந்த பைனாப்பிள் ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்னு ஏகப்பட்டது வந்து இந்த ஷேர் ஆட்டோவில் வந்து வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஐஸ்கிரீம் வெரைட்டிஸ்லாம் நிறைய இருக்குது. சாக்லேட், மேங்கோ அப்படின்னு அந்த எல்லாமே நீங்கள் குழந்தைகளுக்குலாம் சூப்பராக பிடிக்கும், அண்டு லேடிஸ்க்கும் பிடிக்கும். அண்ட் நம்ம பீச் அழகாக அப்படியே பார்த்துட்டு போகலாம். ஸோ இங்கே ஒரு அம்மா பார்த்திங்கன்னா சிப்ஸ், இந்த மாதிரி கடலை இதெல்லாம் கூட விற்றுட்ருக்காங்க. ஸோ கரெக்டாக சன்செட் ஆகிற டைம் நாங்கள் வந்திருந்தோம். ஸோ இது வந்து பார்க்கவே அழகாக இருந்தது. ஸோ நல்ல ஒரு சீனிக் பியூட்டியாக இருந்தது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய தென்னை மரம்லாம் இருக்குது. அண்டு இது பார்க்க ராம்நாட்டில் உள்ள அரியமான் பீச் மாதிரியே ஒரு எனக்கு ஃபீல் வந்தது. அண்டு சூப்பராக ஃபுல்லாக வந்து மணல் நல்லா நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சன்செட் ஆகிறனால வந்து செம்ம ஒரு அழகாக இருந்தது. ஸோ இங்கே கொடை வச்சு சேர்லாம் போட்டு அது உட்காந்து அழகாக ரசிக்கிற மாதிரி செட்டப்லாம் வச்சுருக்காங்க. பட் இது எல்லாமே வந்து பெய்டு தான், அதெல்லாம் நீங்கள் பே பண்ணி உட்காந்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அழகை பாருங்கள். ஆமாம் ஆமாம், இதான் அங்கிட்டு இருக்கு பாரு சவுக்கது. இது சவுக்கத்துக்கலாம் தென்னை மரமும் இருக்கனால இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம அந்த பீச் பக்கத்தில் உள்ள சேரு கிட்ட வந்தாச்சு. இந்த சேர்லாம் பார்த்தீங்கன்னா உட்காரணுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 100 ருபீஸ் பே பண்ணணும் பேராக உட்காரதுக்கு. ஸோ நம்ம உட்காந்து இந்த கடலோட அழகை அப்படியே உட்காந்து ரசிக்கலாம். அந்த சன்செட்டும் பார்க்கவே சூப்பராக இருந்தது. கரெக்டாக சன்செட் ஆக போகுது, செம்ம வியூவில். ஸோ பீச்சில் வந்து பசங்க பட்டம்லாம் பறக்க விட்டுருந்தாங்க. ஸோ சன்செட்டை அப்படி நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். 3, 2, 1.
நம்ம அந்த பீச் அழகெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு டயர்ட் ஆகிடுச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு குலுக்கி சர்பத் குடிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். ஒரு 2 பசங்க வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ரோஸ் மில்க்கு குலுக்கி சர்பத்து, பூஸ்ட் குலுக்கின்னு ஏகப்பட்டது இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு ரோஸ் மில்க்கும் ஒரு குலுக்கி சர்பத்தும் ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ அது எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கேரளாவில் அந்த குலுக்கி சர்பத் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ நம்ம ஊரை விட இங்கே வந்து ஸ்பெஷலாக செய்வாங்க. ஸோ நம்ம எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு குலுக்கி சர்பத் வந்து ரெடி ஆகிடுச்சு. அதில் ப்ளூபெரி ஃப்ளேவர் வந்து கேட்டிருந்தோம். அது போட்டு நல்லா கொஞ்சம் மிளகாலாம் போட்டு அந்த காரத்துக்காக ப்ளஸ் லெமன் இதெல்லாம் போட்டு செம்மையாக நல்லா குலுக்கி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டு. ஸோ அந்த பீச் வியூவோட இந்த குலுக்கி சர்பத் ப்ளூபெரி குலுக்கி சர்பத் குடிக்கிறது செம்மையாக இருந்தது. ரோஸ் மில்க்கும் ஆர்டர் பண்ணோம். அதுவுமே ஜப்ஸா இதெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. நல்லா திக்கான மில்க்லாம் போட்டிருந்தாங்க. நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மார்னிங் வந்து அந்த ரெண்டல் ஸ்கூட்டியில் பார்த்திங்கன்னா நம்ம போன இடம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அலப்புழா பீச்சுக்கு தான் போயிட்டுருந்தோம். ஸோ அங்கே வந்து பெரிய ஒரு பிரிட்ஜ் கட்டிகிட்ருக்காங்க. ஸோ அது வழியாக போயிட்டு அப்படியே நம்ம அந்த பீச்சுக்கு அலப்புழா பீச் போயிட்டு அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அப்படியே பார்க்கலாம் வாங்க. ഉയർന്ന തീരുമാനങ്ങൾ ഉണ്ടാകുവാനും അതുവഴി കടലാക്രമണത്തിന് സാധ്യതയുള്ളതിനാൽ நம்ம ஸ்கூட்டியை பார்க் பண்ணிவிட்டு நம்ம ஆலப்பி பீச்சுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஆலப்பி பீச்சு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அந்த கம்பு கம்பாக தெரியுது பார்த்திங்கன்னா, அங்கே வரைக்கும் போகலாம். ஸோ இது வந்து நல்ல பெரிய பீச்சாக இருந்தது. அண்டு நிறைய நைட்டில் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், நிறைய கடையெல்லாம் இருக்கும். அண்டு ஒரு போட்டு கூட செஞ்சு பெரிய ஆர்மி போட் மாதிரி செஞ்சுருக்காங்க, அதேமாதிரி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து அப்படியே பீச் அழகை ரசிச்சுட்டு அப்படியே மார்னிங் வந்துட்டு சன்ரைஸ்க்கு அப்புறம் வந்தோம். ஸோ இங்கே வந்து டேஞ்சர் போர்டெலாம் போட்டிருந்தாங்க. ஸோ டேஞ்சர் ஏரியா, டோன்ட் டேக் பாத் ஹியர். ஸோ அலையெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போல். ஸோ அதனால் குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய மக்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் கூட இங்கே எடுக்கிறாங்க. ஸோ ஃபோட்டோ ஷூட்டுக்கு நல்ல இடம். ஸோ இங்கே வந்து இப்போ முன்னாடி ஹார்பர் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நிறைய அந்த இரும்பில் செஞ்ச அந்த கம்பியெல்லாம் வந்து ஊண்டியிருக்காங்க. ஸோ மேபி அது போன ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இது வந்து ஹார்பராக இருந்திருக்கலாம். ஸோ வியூலாம் பாருங்கள். இங்கே பெரிய ஒரு கோஸ்ட் கார்ட் போட் மாதிரி வந்து செஞ்சுருக்காங்க. அந்த ஆர்மிலாம் யூஸ் பண்ணுற போட்ஸு, அந்த பெரிய போட்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ வார்னிங் போர்ட்லாம் வச்சுருக்காங்க. எனி பர்சன் ஹூ வில்ஃபுல்லி பிரேக்ஸ் டவுன் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிங்கன்னா, இதில் ஏதாவது உடைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைன் போடுவாங்க, இல்லை இம்ப்ரெஸ்மெண்ட்லாம் இருக்கும். ஸோ அதனால் டச் பண்ணாமல் பார்க்கணும். ஸோ இது ஜஸ்ட் லைக் ஒரு நேவி ஏர்ஃபோர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற அந்த போட் மாதிரி செஞ்சுருக்காங்க. முன்னாடி அந்த ஷூட் பண்ணுற கன்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அதோட ஒரு மாடல் வந்து பெரிய ரியல் இது மாதிரியே செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அது கூட நின்று நம்ம ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம். ஸோ அதோட ஹிஸ்ட்ரிலாம் வந்து ஒரு போர்டில் இருந்தது. ஸோ இந்தியன் நேவல் ஃபாஸ்ட் அட்டாக் கிராஃப்ட் இன்ஃபேக்ட் T-81. ஸோ அதோட மாடல் தான் செஞ்சுருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ அதோட ரியல் மாடல் 1999 ஜூன் 5. ஸோ இது வந்து பண்ணியிருக்காங்க போல்.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம சாப்பிட்ட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்துட்டோம். செம்ம பசி. ஸோ கேரளா ஸ்பெஷல் புட்டு, கடலைக்கறி அண்ட் பரோட்டா, பீஃப் எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். அங்கே பாருங்கள் கேரளாவோட ஸ்பெஷல் புட்டு. கேரளா வந்துட்டு புட்டு சாப்பிடாமல் இருக்க முடியாது. அண்ட் கடலைக்கறியும் ரொம்ப ஃபேமஸ். அண்ட் பாயா, சாப்ஸ், அந்த மட்டன் சாப்ஸ், அந்த குழம்பு வந்து ஒரு பிளேட்டில் கொடுத்துட்றாங்க. அண்ட் பரோட்டா. ஸோ செம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, நல்ல பட்ஜெட்டாக பிரேக்ஃபாஸ்ட் இருந்தது. உங்களுக்கு வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸாக இருந்தது. கடலைக்கறி சூப்பராக இருந்தது. அண்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா அந்த லைட் ஹவுஸ் தான் பார்க்க வந்திருந்தோம். ஸோ இந்த ஆலப்பி பக்கத்துலேயே அந்த லைட் ஹவுஸ் இருக்குது. இதையும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இதோட டிக்கெட் ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடல்ட்ஸ்க்கு வந்து 20 rupees, சில்ட்ரன்ஸ்க்கு வந்து 10, சீனியர் சிட்டிசனுக்கு 10, ஃபாரின் சிட்டிசனுக்கு வந்து 50 rupees. ஸோ இது உள்ள சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்லா அழகாக வந்து பார்க் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அந்த லைட் ஹவுஸ் வந்து நம்ம மேலே வரைக்கும் போய் பார்க்கலாம். அண்ட் பக்கத்துலேயே சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கும் ஒரு பார்க் இருக்குது. ஸோ அங்கேயுமே நம்ம போயிட்டு பசங்களாம் விளையாடலாம். ஸோ 50 rupees மொத்தமாக நான், என் ஒய்ஃபு, என்னோடய குழந்தையெல்லாம் சேர்த்து 50 rupees தான் வந்தது. ஸோ இங்கே செப்பலை நீங்கள் இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் ஸ்டெப்ஸ் தான் இருக்கும், ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போகணும். ஸோ அதனால் மேலே போக முடியல, அதனால் கீழேருந்தே பார்த்துட்டோம். ஸோ உள்ள மேப்ஸு, அந்த ஆலப்பி லைட் ஹவுஸ், அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அது எல்லாமே நீங்கள் இங்கே பார்க்கலாம். அண்டு நாங்கள் வந்து அந்த பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்குது. ஸோ என் பையன் வந்து அந்த பார்க்கில் விளையாடுறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருந்தான். ஸோ அதுக்காக நம்ம அந்த ஊஞ்சல், அந்த ஸ்லைடு இதெல்லாம் இருந்தது. ஸோ அதுக்கு நீங்கள் உங்கள் குட்டி பசங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு வந்தாச்சு. இங்கே வந்து என் பையன் வந்து செம்ம ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தான். ஸோ பக்கத்தில் ஒரு பெரிய யானை பொம்மை, ஊஞ்சல், ஸ்லைடு எல்லாமே இருக்குது. ஸோ பையன் வந்து ஜாலியாக இங்கே வந்து விளாண்டுட்டு இருந்தான். ஸோ விளாண்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இதான் வந்து எங்கள் ஆலப்பி ட்ரிப்போட எண்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.